இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 86 பேர் இன்று விடுவிக்கப்படுவார்கள் என்று தமிழக அரசு கூறியுள்ள சூழலில் அதற்கான ஏற்பாடுகள் என்ன நிலையில் உள்ளது என்பது குறித்த விவரங்களை செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், மீனவர்கள் அனைவரும் இன்று ஆஜர்படுத்தப்படுவார்களா? அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கிறது? அதாவது கார்த்திகேயன், கடந்த 13ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 24 பேரையும், அதே போல கடந்த 14ஆம் தேதி சிறைபிடிக்கப்பட்ட நாகை மாவட்ட மீனவர் 9 பேர் ஆக 33 மீனவர்களை இன்னைக்கு மன்னார் மற்றும் பருத்தித்துறை நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட இருக்கிறாங்க. இது மட்டும்தான் அங்க உள்ள தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 33 பேர் உட்பட 86 மீனவர்கள் தமிழக அரசு விடுதலை செய்யப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் விடுதலை செய்யப்பட்டதாகவும் அறிவிப்பதனால ராமநாதபுரம், தூத்துக்குடி, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த கடலோர பகுதி மீனவர் இந்த 86 மீனவர்களுடைய விடுதலையை எதிர்நோக்கி காத்திருக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். ஆனா இதே வேளையில இலங்கையில் உள்ள அதிகாரிகள் மற்றும் வழக்கறிஞர்களை நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் போது, அது மட்டும் இல்லாம நேற்று இரவு கூட நம்ம வடமாகாண மீன்வளத்துறை அமைச்சர் டெனிசன் நம்ம தொடர்பு கொண்டு கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்திய அரசு அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யறதுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதனுடைய அடிப்படையில நடவடிக்கை எடுத்துப்பட்ட வருகிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆக நீதிமன்ற தீர்ப்பை அடுத்துதான் இந்த மீனவருடைய விடுதலையான ஒரு நிரந்தரமான உண்மையான விவரம் தெரிய வரும். கார்த்திகேயன், மத்திய மாநில அரசுகள் தரப்பிலிருந்து ஏதாவது தகவல் இருக்கா இது குறித்து? அதாவது கடந்த 25ஆம் தேதியே தமிழக அரசு என்ன சொன்னாங்கன்னா, 86 மீனவரும் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 26ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுஷ்மா ஸ்வராஜ் சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தினாங்க. ஆனா வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதா மட்டும்தான் சொல்லியிருந்தாங்களோ ஒழிய 86 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டதா இந்த அறிவிப்பும் அறிவிக்கல. இதே தான் இலங்கையில் உள்ள மீன்வளத்துறை அமைச்சர்களும் அங்க உள்ள அதிகாரிகளுமே அதையே தான் சொல்றாங்க. அதாவது இலங்கை நீதிமன்ற விவகாரத்துல இலங்கை அரசோ அல்ல அதிபரோ இல்ல மீன்வளத்துறையோ தலையிட முடியாது. ஆகவே நீதிமன்ற தீர்ப்பை அடுத்துதான் மீனவருடைய விடுதலை நம்ம உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகேயன், தகவலுக்கு நன்றி. ஆனந்த்.